காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது காடவர்கோன் கழற்சிங்க நாயனாருடைய வரலாறு. தொண்டை மண்டலத்திலே காஞ்சிபுரத்திலே அரசர் பரம்பரையில் அவதரித்த சிவன் அடியவர். தன்னலமற்ற தலைவராகவும் தன்னிகரில்லாத வீரனாகவும் திகழ்ந்தவர். காடவர்கோன் என்பது இவருடைய மரபு, அரச வம்சம். சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மிகுந்த பக்தி கொண்டவர். தம்மால் என்ற தொண்டுகளை ஆலயம் தோறும் செய்பவர். பல்லவ பேரரசர். வடபுலத்து மன்னர்களை இவர் வென்றதினால் பெரும் பேரரசராக திகழ்ந்தார். இவருக்கு ஸ்தல யாத்திரை மிகவும் விருப்பமான ஒன்று. சிவன் உறையும் பல ஆலயங்களுக்கு இவர் தம்முடைய பட்டத்து ராணியோடு சென்று தரிசனம் செய்பவர். இதை பலகாலம் அவர் முறையாக செய்தார். என்ன நடந்தது, சிவன் எத்தகைய லீலையை நிகழ்த்தி இவருக்கு அருள் கொடுத்தார் என்று பார்க்கலாம். இவருக்கு ஸ்தல தரிசனம் மிகவும் விருப்பமான ஒன்று என்று கண்டோம். ஒவ்வொரு ஸ்தலமாக செல்லும் பொழுது திருவாரூர் தியாகராஜ பெருமான் மீது இவருக்கு நாட்டம் வந்தது. புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. அரசியோடு புறப்பட்டார். இன்னும் பூஜை ஆரம்பிக்கவில்லை. அதற்கான ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருந்தார்கள் கோவிலில். என்ன செய்கிறாங்க, இவருடைய பட்டத்து ராணி அருகில் இருந்த மண்டபத்திற்கு செல்கிறார் தனியாக. ராஜா இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, கழற்சிங்க ராஜா. ராணி என்ன பண்ணுறாங்க, பூக்கட்டுற மண்டபத்துக்கிட்ட நிற்கிறாங்க. அன்று பூத்த ஒரு அழகான மலர் அந்த மண்டபத்தின் கீழே விழுந்து கிடந்தது. அரசியார் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து முகர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவனுடைய திருமேனி மீது சார்த்தப்படுவதற்காக கட்டப்பட வேண்டிய மாலையில் தொடுக்க வேண்டிய பூ அது. அதை எடுத்து முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பூமாலை தொடுத்து கொண்டிருந்த செருத்துணை நாயனார் பார்க்கிறார். அவர் சிவனடியார்கள் மீதும் சிவன் மீதும் அன்பும் பக்தியும் கொண்டவர். தம்மால் என்ற சேவைகளை செய்து வருபவர். சிவனை யாராவது இகழ்ந்து பேசினாலோ, சிவத்தொண்டிற்கு ஊறு விளைவித்தார்கள் என்றால் இவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். தக்கபடி கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். பார்த்திடுறார் செருத்துணை நாயனார். அரசியார் பூவை முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவாக வந்து என்ன செய்கிறாரு, ஒரு வாளை எடுத்து ராணியின் கூட பார்க்கல, பூவை முகர்ந்ததனால தண்டனை செய்கிறார். மூக்கை வெட்டி விடுகிறார். ராணிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. பேரரசியோட பட்டத்து ராணி, ஆனால் ஒரு சாதாரண குடிமகன் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு வாள் எடுத்து மூக்கை வெட்டுவதாவது. ராணிக்கு முதலில் அதிர்ச்சி, பின்பு என்ன ஆயிற்று, மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டியது. மயக்கமுற்று கீழே விழப்போகிறார். அப்போ செய்தி தெரிந்து போய்விடுகிறது பல்லவர் ராஜாவுக்கு. என்ன பண்ணுறார் அவர், இந்த விஷயம் எட்டியவுடன் நேராக வந்து பார்க்கிறார். ராணி மயக்கமுற்று கீழே விழுந்து கிடக்கிறார்கள். பக்கத்திலே செருத்துணை நாயனார் நிற்கிறார் கோபாவேசத்தோடு. நடந்ததை அவர் உணர்ந்து விடுகிறார். சிவ நிந்தனை, சிவ அபராதம் செய்துவிட்டால் ராணி. அதற்கு தண்டனை யார் கொடுக்கிறார்கள், செருத்துணை நாயனார் கொடுத்து விட்டார். பக்கத்திலும் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு பாருங்க கழற்சிங்க நாயனார். பல்லவ ராஜா, ஐயா நீர் தண்டித்தீர், தவறல்ல. ஆனால் தக்கபடி தண்டிக்கலையே. ராணி என்ன செய்கிறாங்க, சிவ பூஜைக்குரிய மலரை முகர்ந்து பார்க்கிறார்கள் என்று மூக்கை வெட்டினீர்கள் அல்லவா. முதலில் கரங்களை அல்லவா வெட்ட வேண்டும், கரத்தினால் தானே எடுத்தார்கள். அதனால் என்ன செய்கிறாரு பல்லவ ராஜா, தம்முடைய வாளை எடுத்து தம்முடைய மனைவியின் கையை வெட்டி விடுகிறார். எங்காவது கேள்விப்பட்டது உண்டா, தவறு நேர்ந்து விட்டால் பெரிய அரச வர்க்கத்தில் சேர்ந்தவர்கள்
அத்தவறை நியாயப்படுத்தவே செய்வார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? தவறு நேர்ந்தது, தவறு செய்தது தம்முடைய மனைவியே ஆனாலும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்ய வேண்டும் என்ற நீதியை அவர் முன்னிறுத்துகிறார். எத்தகைய பெரிய பெரிய வீரதீர செயல் அது! போரிலே எத்தனையோ மன்னர்களை வென்றிருக்கலாம் பல்லவ ராஜா. ஆனால் இங்கே என்ன செய்கிறார்? தம்முடைய அன்புக்குரிய மனைவி பூவை எடுத்து முகர்ந்து விட்டார்கள் என்று செருத்துணை நாயனார் மூக்கை வெட்டி விடுகிறார். இவர் என்ன செய்கிறார்? கரங்களை அல்லவா வெட்டுகிறார். எத்தகைய பெரிய ஒரு சிவ அபராதத்திற்கான தண்டனையை கொடுத்து விடுகிறார். கைலாயவாசன் காட்சி கொடுக்கிறார். விடை மீது அமர்ந்து அன்னை உமையோடு கைலாய பதம் தருகிறார். 3 பேருக்கும், செருத்துணை நாயனாருக்கும், பல்லவ பேரரசர் கழச்சிங்க நாயனாருக்கும், அவருடைய மனைவிக்கும். இத்தகைய ஒரு பெரிய ஒரு அற்புதமான செயலை புரிந்தவர் காடவர்கோன் கழச்சிங்க நாயனார். மனைவியே ஆனாலும் சிவ அபராதம் விதித்ததற்கு தண்டனையாக கையை வெட்டிய பேரரசர். நீதியை முன்னிறுத்தியவர், தக்கவாறு தண்டனை அளித்தவர். மனைவி என்றும் பாராமல் மூக்கை அறிந்ததற்கு மாறாக கையையே வெட்டிய சிவநெறியாளர். அருமையான வரலாறு. நாமும் பணிவோமே அவருடைய பதத்தை. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தர திருத்தொண்ட தகையில் அருமையாக சிறப்பிச்சு பாடுறாரு இவருடைய பெருமையை. அவருடைய திருவடியை வணங்குவோம், சிவன் அருள் பெறுவோம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.